தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களங்கள் தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களங்கள் தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 16/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்களாகிய நாமெல்லாம் ஆசாரசீலராக அதிகாலையில் இருந்து காலைக்கடன்களை முடித்து வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணீர் தேய்த்து சாம்பிராணி தூபமிட்டு சுவாமி அறையிலே தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும், அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து வருகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறையக்கூடியது. இன்று விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதம் வளர்புறையிலும் வரும், தேய்புறையிலும் வரும். வளர்புறை சதுர்த்தி விரதம், தேய்புறை சங்கடகர சதுர்த்தி விரதம். பல்வேறு விநாயகர் ஆலயங்களிலே, பிள்ளையார் கோவில்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் நாம் கலந்து கொள்வதோடு, இந்த சங்கடகர சதுர்த்தி என்கின்றதாகிய இந்த தேய்பிறை சதுர்த்தியிலே நாம் விநாயகர் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அபிஷேகத்திற்கு பால், இளநீர், கரும்பு கொண்டு சென்று அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அதேபோல் அருகம்புல், துப்புரவான இடத்திலே, தூய்மையான இடத்திலே இருக்கின்ற அருகம்புல்லை எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி அர்ச்சனைக்கு கொண்டு சென்று கொடுக்கக்கூடிய சிறப்புகள். இந்த அருகம்புல்லினாலே விநாயகரை வேண்டி பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்யப்படுகின்ற பொழுதிலும் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வகையிலே விநாயகரை வழிபடுகின்றவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களை, துன்பங்களை, சோகங்களை, வேதனங்களை, சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பவன் விநாயகன். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், வேரோடு களையக்கூடியவன் வினைகளை எல்லாம். அந்த விநாயகப் பெருமானுக்கு நாம் இந்த வேரோடு படர்கின்றதாகிய அருகம்புற்களை எடுத்து துப்புரவாக மஞ்சள் தண்ணியை கழுவி கொண்டு போய் பூஜைக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த சங்கடகர சதுர்த்தி என்கின்ற தேய்பிறை சதுர்த்தியிலும் நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எமது வாழ்க்கையிலே நாங்கள் பலரோடு பழகுகின்றோம், உறவாடுகின்றோம், பல செயல்களிலே ஈடுபடுகின்றோம். சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய புத்தியையும் எங்களுடைய விவேகத்தையும் நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தாதனாலே பல குழப்பங்களுக்கு இவை உட்படுத்தப்படலாம். புனித பவுல் தன்னுடைய போதனையிலே மக்கள் அவரை, இந்த சமய தலைவர்கள் அவரை சிறைப்படுத்துகின்றார்கள், அவர்களே குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய அவைக்கு அவரை அழைத்து அவரை விசாரித்து கொண்டிருந்த பொழுது அவர் அந்த அவையை நன்கு அறிந்திருந்தார். இந்த அவையிலே கிட்டத்தட்ட 30 வீதமானவர்கள் சதுசேயர்கள், 70 வீதமானவர்கள் பரிசேயர்களாக இருந்தார்கள். இந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 குழுவினர்களும், சதுசேயர்கள் இந்த மறுவாழ்விலே நம்பிக்கை இல்லாதவர்கள். ஏனென்றால் அவர்கள் பணக்காரர்களாக இருந்ததினாலே தங்களுடைய இந்த உலகத்திலே தாங்கள் அனுபவிக்கக்கூடியவற்றை அனுபவிக்க வேண்டும் என்றும், பரிசேயர்கள் அவர்கள் சட்டங்களை கடைபிடிக்கின்றவர்கள், ஆனால் மறுவாழ்விலே அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த 2 குழுவினர்களையும் ஒரு கெட்டித்தனமாக பவுல் குழப்பி விடுகின்றார். மறுவாழ்வில் நம்பிக்கை உண்டு என்று சொன்ன பொழுது இந்த இருவரும், அவர்கள் 2 குழுவினர்களும் தங்களுக்குள்ளே அவர்கள் பிரச்சனைப்பட தொடங்கினார்கள். இதனால் பவுல் தப்பிக்கொண்டார். இது ஒரு பிழையானது, தவறானது, ஒரு குற்றம் நிறைந்தது என்று சொல்வதற்கல்ல. மாறாக இந்த உலகத்திலே நாங்கள் ஓரளவு விவேகமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதென்றல்ல, எங்களுடைய பணி தொடர வேண்டும். நாங்கள் செய்கின்ற நல்ல பணி, எங்களுடைய நற்செய்தி தூது பணி, எங்களுடைய சமூக மேம்பாட்டு பணி, இவைகளெல்லாம் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஓரளவு பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதாகும். நாங்கள் இந்த சமூகத்தை புரிந்து அவர்களுக்கு இந்த பணியினுடைய நோக்கத்தை சரியான முறையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும், இந்த பணிக்கு தடையாக இருக்கின்றவற்றை நாங்கள் விலக்கிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த பணி தொடர்ந்து செய்யப்படக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் எங்களுடைய நல்ல முயற்சிகள் எல்லாம் கைவிடப்படுகின்ற நிலையிலே இருப்பதற்கு காரணம் எங்களுடைய அணுகுமுறையிலே ஏற்பட்ட பிரச்சனை. இந்த பவுல் அடிகளார் மிகவும் கட்டித்தனமான வெற்றிகரமான பயணங்களையும் பணிகளையும் ஆற்றினார். அவர் எவ்வளவோ சவால்களை சந்தித்திருந்தாலும் அந்த சவால்களை மேற்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இருந்தது. அதனால் இறைவன் எங்களுக்கு ஆற்றல்கள், திறமைகளை தந்திருக்கின்றார். எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் பணியிலே ஏற்படுகின்ற தடைகளை தாண்டி செல்வதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும். சில வேளைகளிலே சிறிய விடயங்களிலே நாங்கள் அதிக கவனம் செலுத்தி அதனூடாக பெரிய விடயங்களை நாங்கள் குழப்பலாம், அதிலே குழம்பி போகலாம், அல்லது அதை கைவிட வேண்டி வரலாம். இப்படிப்பட்ட ஒரு விவேகத்தையும் ஆற்றலையும் நாங்கள் கைக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆற்றுவதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور
ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லது ஹலகல் மௌத்தவல் ஹயாத்து, நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷுஸ் சலாம் அத்தீமுத் தஆம் சல்லு அலன் நாஸின் நியாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத் தஆம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு அலன் நாஸின் நியாம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.